இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த வாரம் 7 நாட்களிலுமாக நம்ம தேவன் விரும்புகிற 7 விதமான உள்ளங்கள் குறித்து நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு நம்மளுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார், கவனித்து பார்க்கிறார். உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களை யோசித்து சிந்தித்து நாம் ஆண்டவருக்கு விரோதமாக சில தவறுகள் பாவத்துக்கு இணைந்து விடுகிறோம். கர்த்தர் நம் உள்ளத்தை நேசிக்கிறார், அவர் உள்ளத்துக்குள்ளாக மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவுன்னு சொல்லிட்டு அங்கே குறிப்பிடும். இன்னைக்கு பொறுமையான உள்ளம். தொடர்ந்து நம் உள்ளங்கள், ஒவ்வொரு உள்ளங்கள் குறித்து நம்ம தாழ்மையான உள்ளம், மன்னிக்கிற உள்ளம், கொடுக்கிற உள்ளம், அன்பான உள்ளம், உண்மையான உள்ளம் சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கு பொறுமையான உள்ளம், பொறுமை. இன்றைக்கு எல்லா காரியத்திலையும் நம்ம பொறுமை இழந்து விடுகிறோம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நம்ம ஓடுகின்ற செயல்கள் என்னன்னா, நம்மளுடைய காரியங்கள் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற பாதை ஓட்டத்திலே நாம் எப்படி ஓடுகிறோம்? பொறுமையோடு ஓடுகிறோமா? இங்கே மாரத்தான் ஓட்டப்பந்தயம், அந்த ஓட்டப்பந்தயத்திலே இங்கே கிரீஸ் நாட்டிலே நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே இங்கே மாரத்தான் போட்டி இங்கே மிக விமர்சையாக நடந்துட்டு இருக்கப்போ 3 பேர் அவர்கள் மிக நேர்த்தியாக வந்து வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களுக்கு பரிசு வழங்கி கொண்டிருக்கும் போது இறுதியாக ஒரு மனிதன் ஓடிக்கொண்டு வந்திருந்தான். அப்போ அரங்கமே அவனை திரும்பி பார்த்தது. அப்பொழுது எல்லாரும் சொன்னாங்க, இதெல்லாம் கேமே முடிஞ்சு போச்சு, எதற்காக இந்த மனிதன் ஓடிக்கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற மீடியா எல்லாம் திரும்பி அவனை நோக்கி பார்க்கும்போது அந்த மனிதன் சொன்னான், என்னை நம்பி என் நாட்டை சேர்ந்தவர்கள் என்னை அனுப்பி வைத்திருக்காங்க. ஸோ நான் வந்து இறுதி வரை என் ஓட்டத்தை முடித்து விட்டு தான் நான் செல்வேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை நம்பி நமக்காக இந்த ஓட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பயணம், அதிலே நாம் எவ்வளவேனும் ஓடுகிறோம். இங்கே பவுல் சொல்கிறார், நான் ஆண்டவரை நோக்கி பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா, இயேசுவை நோக்கி நான் ஓடுவேன், பொறுமையோடு ஓடுவேன்னு சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். அப்போ சில நேரங்களில் துன்பங்கள் பாடுகள் வரும்போது நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம். நம்ம வாழ்க்கை பயணத்திலே கர்த்தரை மறந்து விடுகிறோம். அவன் நம்ம என்ன செய்யணுமா, நம்மளுக்கு பிரச்சனை பாடுகள் பாவம் இந்த மாதிரி காரியங்கள் வந்தாலும் நமக்குள்ள நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடணும். யாரை பார்த்துனா இயேசுவை பார்த்துட்டு ஆண்டவரை முன்னிறுத்தி நம்ம ஓடணும்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். இந்த பவுலுடைய வாழ்க்கை பயணம், அதுல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அந்த வசனம் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லப்பட்ட வசனம் இல்லை. அவன் வந்து பொறுமையா ஓடணும்னா அவன் ஊழியத்தில் நிறைய பாடுகள் பட்டிருக்கான், நிறைய அடிகளை பெற்றுக்கொண்டான், நிறைய துன்பங்கள் அவனுக்கு இருந்தது. வேதாகமத்துல பவுலை குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்க 2 கொரிந்தியர் 11:23-28 அங்க அவ்வளவு அவன் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவன் பாடுகள் கொடுக்கிறான் பாருங்க. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடிப்பட்டவன், 3 தரம் மிளாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறியப்பட்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், எனும் ஆறுகளால், கள்ளரால், ஜனங்களால், அந்நிய ஜனங்களால், பட்டணங்களால், வனாந்திரத்தினால், கள்ள சகோதரனால், நான் மோசங்களால் அகப்பட்டேன் என்று சொல்கிறார். என்னும் அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரயாசத்தினாலும் வருத்தத்தினாலும், அநேக முறை கண்விழிப்பினாலும், பசியினாலும், தாகத்தினாலும், அநேக முறை உபவாசத்தினாலும், குளிரிலும் நிர்வாணியிலும் இருந்தேன்னு சொல்கிறான். எவ்வளோ பாடு!
கொஞ்ச நஞ்ச பாடா பாருங்க. நம்மலாம் சில நேரங்களில் ஊழியத்தின் பாதையிலையோ இல்லை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ இல்லை உலக காரியங்களோ ஏதோ ஒரு காரியங்களை இழந்து விட்டாலோ, ஏதோ காரியம் நமக்கு வந்துட்டா நம்ம என்ன செஞ்சு விடுறோம், ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று விடுகிறோம். சில சொல்வது உண்டு, நான் எதற்கு, நான் ஏன் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு, நான் எதுக்கு ஆலயத்துக்கணும், இனியான் நான் ஜெபிக்கணும்னு சொல்ற விசுவாசிகள் உண்டு. இன்றைக்கு இந்த பவுல் எவ்வளவு அடிப்படுகிறான், எவ்வளவு பாடுகள் படுகிறான், ஆனாலும் அவன் பொறுமையோட ஓடுகிறான். என்னும் 2 கொரிந்தியர் 11:28 இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறதாம். அவனுக்கு இது மட்டும் இல்ல, சபைகளை குறித்த பாரம் அவனுக்குள்ள நெருக்குகிறது. அவ்வளோ ஆண்டவருக்காக ஓடுறான், பொறுமையோடு ஓடுகிறான். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 3-10 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவனுடைய அவன் பட்ட பாடுகளை குறித்து அங்க குறிப்பிடப்படுது. அதுல என்ன சொல்றான்னா, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொரிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விடத்திலேயும் எங்கள் தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் என்று சொன்னார். இந்த ஊழியத்தை குற்றப்படுத்தாதபடிக்கு, நாங்கள் எந்த ஒரு இடர்லையும் சிக்கி விடாதபடிக்கு நான் ரொம்ப கவனமா எங்க ஊழியத்தை, நாங்க ரொம்ப ஊழியக்காரனா நான் ரொம்ப கவனமா நான் ஊழியம் செய்கிறேன், என்னால எந்த இடரலும் வரக்கூடாது என்று சொல்லி, என்னை யாரும் குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பொறுமையா ஓடுகிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் பாருங்க மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டு, இந்த பவுல் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஊழியத்தின் பாதையிலே அவ்வளவு பொறுமையா ஓடுறான். அவனை இவ்வளவு அடிக்கிறாங்க, இவ்வளவு துன்புறுத்துறாங்க, எப்படியாவது இவனை ஆண்டவரை விட்டு வெளியே விரட்டுன்னு சொல்றாங்க. ஆனா சோர்ந்து போகல. இந்த 2 கொரிந்தியர் அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப அதிகமாக பிரயாசப்படுறாங்க பாருங்க. மிகுந்த பொறுமையினாலும் உபத்திரவத்தினாலும் நெருக்கத்திலும் இடுக்கண்ணிலும் அடிகளிலும் காவலிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நித்திய ஆயுதங்களை தரிக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் இன்னும் அதுல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்குதுன்னு. இதுல அவன் எவ்வளவு துன்பப்பட்டாலும் அவன் ஒரு காரியத்தை அந்த 2 கொரிந்தியர்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க 6ஆம் அதிகாரத்துல துக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கவும் கற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறான். எப்போ நான் துக்கப்பட்டேன், எனக்கு துன்பம் வந்தது, ஆனாலும் எப்பவும் நான் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்றேன். இவ்வளோ பொறுமை நமக்கு இருக்குமா? நம்ம வாழ்க்கையில எவ்வளவேன்னு நம்ம பொறுமை இழந்து நிற்கிறோம். சின்ன பாடுகள், ஊழியத்துல சின்ன பிரச்சனை வந்துட்டு, குடும்ப வாழ்க்கையில சின்ன காரியங்கள் வந்துட்டு, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனையினால நம்ம பொறுமையை இழந்து விடுகிறோம், வார்த்தைகளை அள்ளி விட்டு விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த பவுல் அவனுடைய வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில அவன் கற்றுக்கொண்ட காரியம் இவ்வளவு பண்ணாலும் அவன் பொறுமையோட நமக்கு நியமிக்கிற ஓட்டத்துல பொறுமையாக ஓடுன்னு சொல்றான். அவன் இறுதியா என்ன சொல்றான், நல்ல போராட்டத்தை போடுறேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி அவன் அளவுக்கு அவன் பவுல் வைராக்கியமா ஆண்டவருக்காக உண்மையா உழைக்க போகிறான், அதை ஊழியம் செய்கிறான். காரணம் அவன் பொறுமை. ஆண்டவருக்காக பொறுமையோடு இருக்க நம்ம கற்றுக்கொள்வோமா? ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுமா? அப்படிப்பட்ட உள்ளத்தை எனக்கு தாங்க, இந்த பொறுமையான உள்ளத்தை தாங்க. வாழ்க்கையில பிரச்சனைகள் சூழ்ந்தும் போது, பிள்ளைகளை குறித்த கவலைகள், கடன் பிரச்சனை, பாரங்கள், இந்த மாதிரி நெருக்கங்கள் வரும்போது நம்ம ஆண்டவர் விட்டு விலகி விடாதபடிக்கு நம்ம நியமித்திருக்கிற ஓட்டத்தை நம்ம பொறுமையோடு ஓடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு ஏசப்பா. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஏசப்பா நீங்க எங்களுக்கு ஏசப்பா 7 விதமான உள்ளத்தை குறித்து கற்றுக் கொடுத்தீங்க ஏசப்பா. நாங்களும் கூட ஏசப்பா உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை தாங்க. இன்றைக்கு கூட நாங்கள் பொறுமையான உள்ளத்தை எங்களுக்கு ஏசப்பா தாங்க ஏசப்பா. அந்த பவுல் அவனுடைய ஊழியத்தின் பாதிலே பொறுமையோடு அவன் சபையை குறித்த ஒரு தாகத்தோடு அன்போடு உம்முடைய ஊழியத்தை செய்தது போல நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிள்ளைகளாக பொறுமையாக எங்கள் குடும்பத்தை நடத்த
நடத்த, எங்கள் சபைகளை நடத்த, எங்களுடைய உற்றார் உறவினர்களோடு நாங்கள் பொறுமையோடு இருக்க நீங்கள் கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை